ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கியிருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்மால் இன்வெஸ்டருக்கு எது பெட்டர் சாய்ஸ்? தொடர்ந்து பேசுவோம். ஷேர் வாங்குறதுல இன்னொரு சின்ன சிக்கல் இருக்குங்க. நான் ஒரு ஷேரை 100 ரூபாயில் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன், வீடியோ போட்டிருப்பேன். நான் போடுறதில்ல, போட்டிருப்பேன்னு வச்சுங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்குள்ளே ஷேர் ப்ரைஸு 150 ரூபா ஆகிடுது. நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு அதே ஃபீலிங் தான் வருது, 100 ரூபாயில் மற்றவங்களுக்கு வந்த ஃபீலிங். ஸோ 100 ரூபாயில் ஒருத்தன் வாங்கியிருக்கான், 150 ரூபாயில் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வாங்குறீங்க. 250 ரூபாயில் இன்னொருத்த வீடியோ பார்க்குறான், அதே வீடியோ பார்த்து அவன் அப்படியே ரியாக்ட் பண்ணி மறுபடியும் அதே டெசிஷன் எடுத்து அதே வாங்குறான். ஸோ 100 ரூபாயில் ஒருத்தன், 150 ஒருத்தன், 250 ஒருத்தன். இதில் என்ன வேடிக்கைன்னா 100 ரூபாயில் 5 பேர் வாங்கியிருக்காங்க, 150 50 பேர் வாங்கியிருக்காங்க, 250 500 பேர் வாங்கியிருக்காங்க. ஷேர் வந்து 250லேருந்து 175க்கு வருது. நல்ல ஷேரு, நல்ல ரெக்கமெண்டேஷன், சரியான நேரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதை அப்ளை பண்ண விதத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் யூனிவர்ஸில், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர்ஸை பற்றின அந்த உரையாடல்கள், எக்ஸ்சேஞ்சஸ், ஐடியா ஒருத்தர்ட்டேருந்து வாங்கி இன்னொருத்தர் வாங்கிறது, இது எல்லாத்துலேயுமே நடக்கக்கூடிய அடிப்படை சிக்கல் இதுதான். தொடர்ந்து மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருந்தால் சிக்கல் கண்ணுக்கு தெரியாது. ஒரு நாள் மார்க்கெட் உடஞ்சி இறங்கிடுச்சுன்னா அன்னைக்கு சிக்கல் பூதாகரமாக வெடிக்கும். அப்போ என்ன ஆகும்? More people have lost than gained in an idea given at the right price. விலையில் கரெக்டான விலையில் ஒருத்தர் சொல்லியிருக்கலாம், அந்த ஐடியாவில் கூட நிறைய பேர் வந்து பணம் லூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நடக்குது, மார்க்கெட்டில் நடக்க போகுது இனிமேல். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நான் எதிர்பார்க்குறேன், அதை உங்க முன்னாடி வைக்கிறேன், அவ்வளோதான். யார் இதை சீரியஸாக எடுத்துக்கணுமோ அவங்க எடுத்துக்குவாங்க. சரி, மோர் பீப்புள் லூஸ் பண்ணாமல் எப்படி சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி ஒரு 10,000 பேரை நான் இந்த ஜேர்னியில் கொண்டு போகணும் சேஃபாக அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு 2009 தோணின ஒரு ஆன்சர், ஒரே ஆன்சர், அவங்கள கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்டில் போடுவோம். என்ன ரீசன் தெரியுமா? என்ஏவி அவ்வளோ வேகமாக ஏறாது. இப்போ நான் இன்ஃப்ரா ஃபண்டில் புல்லிஷாக இருக்கேன். இப்போ தான் இன்றைக்கி இல்லை, லெட்ஸே ஒரு 1 இயர் பேக் 4 மாதத்துக்கு வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் 4 மாதத்தில் வாங்கியிருந்தா கூட அதே ரேட்டில் தான் வாங்கியிருப்பேன். கிட்டத்தட்ட அவ்வளோ வேகமான மாற்றம் இருக்காது. நான் பிஎஸ்சி ஃபண்டு எத்தனையோ பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த ஒரு 13-14 இயர்ஸில் தீமேட்டிக் ஃபண்டில் நிறைய பேருக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். என்ஏவி வேரியேஷன் இல்லாமல் என்னால் வந்து 10,000 பேரை கூட ஆன்போர்ட் பண்ண முடியும், 1,00,000 பேரை கூட ஆன்போர்ட் பண்ண முடியும். ஸோ என்னுடைய கருத்தை நான் 10,000 பேருக்கு கொடுத்து அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வச்சா கூட அவங்க வாங்கக்கூடிய அந்த விலை மதிப்பு வந்து இவ்வளவு வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்காது. 100லேருந்து 250 மாதிரி இருக்காது. 1%, 2%, 3%க்குள்ளே நம்ம வாங்க வச்சிட முடியும். ஸோ இம்பேக்ட் காஸ்ட்டுங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் கம்மி. ஸோ டெசிஷன் கரெக்டாக இருந்ததுனாக்கா லாஸ் வராது. அது மட்டும் இல்லை, எல்லா காசையும் நீங்கள் ஒரே நாள் போட வேண்டியதில்லை. நான் வந்து ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் இறங்கி எனக்கு சாதகமாக மதிப்பு வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் போடுறேன், இன்னும் சாதகமாக வந்தால் இன்னும் கொஞ்சம் போடுறேன். என்னுடைய முதலீட்டு முடிவை வந்து என்னால் திருத்திக்க முடியுது அலாங் த வே. நான் ஓன் பண்ணும்போதே என்னுடைய முதலீட்டு முடிவை என்னால் கரெக்ட் பண்ண முடியுது, ப்ரைஸ் கரெக்ட் பண்ண முடியுது, இன்னும் அதை பெர்ஃபெக்ட் பண்ண முடியுது. இதெல்லாம் ஷேர் இன்வெஸ்டிங்கில் பண்ணுறது எளிதில்லை. 250 வாங்கினா கீழே வர வர வாங்கிட்டே இருப்பீங்களா? எவ்வளோக்கு வாங்குவீங்க? ஏன்னா 20% இறங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வாங்க தைரியம் வர்றது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லை, ஷேரில் இருக்கக்கூடிய அந்த ரிஸ்க், ஒரு கம்பெனி திடீர்னு ஒரு பேட் ஃபேஸை சந்திக்கலாம்.
அந்த பேட் ஃபேஸ் அந்த கம்பெனிக்கு வரும்போது உடனடியாக அந்த பங்கு வந்து உயர வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நம்ம செய்யும்போது இம்பேக்ட் காஸ்ட் கம்மி, நம்முடைய முதலீட்டு முடிவுகள் விலை அளவில் மதிப்பளவில் தவறாக இருந்தால் அதை திருத்திக்க முடியுது, நம்முடைய முடிவுகளை பெருசாக்க முடியுது. தட் இஸ் ஒரு பிக் டெசிஷனை பிரேக் டவுன் பண்ணி நிறைய ஸ்மால் டெசிஷன் ஆக்கி ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபான்னு போட்டு நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய் டெசிஷன் எடுக்க முடியுது. ஷேரில் அது பண்ண முடியாது, அது வராது அப்படி. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் அது பண்ண முடியும். அது மாத்திரம் இல்லை, ஒரு செக்டரில் புல்லிஷாக இருந்தால் எந்த ஸ்டாக் வாங்குறதுங்கிற கன்ஃபியூஷன் இருந்தால் செக்டோரல் ஃபண்டை வாங்கிட்டு நம்ம ஜெயிச்சுட்டு போயிடலாம். நான் அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பண்ணேன், நான் அதை பிஎஸ்யூவில் பண்ணேன், டிஃபென்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக பிஎஸ்யூ ஃபண்டு வாங்கினேன், ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி. ஸோ முடிவு எடுப்பதும் சிம்பிளிஃபை பண்ண முடியுது. நல்ல மேனேஜர், நல்ல ஃபண்ட் ஹவுஸ், நல்ல ஃபண்ட் ஸ்கீம், டெசிஷன் மேட். அப்புறம் கொஞ்சம் இறங்குது மார்க்கெட், என்ன புது டெசிஷன், இன்னும் கொஞ்சம் வாங்குறது. ஸோ டெசிஷனை சிம்பிளிஃபை பண்ணும்போது தைரியம் அதிகரிக்குது. டெசிஷனை சிம்பிளிஃபை பண்ணுறது மட்டும் இல்லை, அதை ரொம்ப க்ளீனாக எடுக்கும்போது நம்ம கான்ஃபிடென்ஸ் கூடுது. இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் நமக்கு எடுக்க முடியுது. இது எடுக்கலாமா வேணாமா, இன்னும் இறங்குமா, இந்த பயம் வரவே வராது. இறங்கிச்சுன்னா யூ பிகம் கிரீடி, யூ டோன்ட் பிகம் ஃபியர்ஃபுல். இது மியூச்சுவல் ஃபண்டில் பாசிபிள், ஷேர்ஸில் பாசிபிள் இல்லை. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்னா காசு கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் spending is not the issue. Quality of decisions, accuracy of assessments, flexibility of the process and ability to scale up. இந்த 4 தான் முக்கியம். இந்த 4 உங்களுக்கு சரியாச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய முதலீட்டு பயணத்தில் ஒரு சீரான பாதையை உங்களுக்கு உருவாக்கி கொள்ள முடியும். அந்த பாதையில் நீங்கள் ஃபண்டு தான் வாங்குவீங்க, அதில் கொஞ்சம் காஸ்ட் இருக்குது. ஆனால் அந்த காஸ்ட்டுக்கு ஜஸ்டிஃபிகேஷனை நீங்கள் தான் மெஷர் பண்ணணும். எவனோ சொல்கிறத வச்சு அந்த டெசிஷனை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஃப்ரீயாக வந்ததுனால எல்லாரும் சம்பாதிச்சிட்டாங்களான்னு. ஷேர் டெலிவரி எடுக்கிறதுக்கு ஃப்ரீ, ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ஃபீஸு, நஷ்டம் தானே பண்ணியிருக்காங்க. அசலுக்கே மோசம் தானே பாதி பேர். அப்போ அந்த ஃப்ரீயாக வந்ததோட பெனிஃபிட் எங்கே போச்சு? ப்ராசஸை ஹெல்ப் பண்ணிச்சா? இல்லை இல்லை, அதான் விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு அது உதவே உதவாது. நான் உறுதியாக சொல்வேன். லட்சக்கணக்கான பேர் நான் பார்த்துட்டேன், அது உதவாது. எங்கே ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டிங் இருக்கோ அந்த இடத்துல போய் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அங்கேயே நீங்கள் குருட்டாம்போக்கில் 5 ஸ்டார் ஃபண்டு வாங்கினா ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி அது 1 ஸ்டார் 2 ஸ்டாராக இருக்கலாம், நாளைக்கு 5 ஸ்டார் எந்த ஃபண்டு வருமோ அதை இன்றைக்கி வாங்கணும். அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங். ஸோ நான் மியூச்சுவல் ஃபண்டை பெட்டர் சாய்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு நிறைய ஸ்ட்ராங் இன்வெஸ்ட்மெண்ட் மெரிட்ஸ் இருக்குது, ப்ராசஸ் ரீசன்ஸ் இருக்குது, கன்வீனியன்ஸ் இருக்குது, எஃபிஷியன்சி இருக்குது, எஃபெக்டிவ்னஸ் இருக்குது, ஃபியரை குறைக்கக்கூடிய அந்த கெப்பபிலிட்டி இருக்குது, கிரீடை அதிகரிக்கிறது, அதுவும் சரியான நேரத்தில் அதிகரிக்கிறது, அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு ரொம்ப சூட்டபிள் மீடியமாக ஸ்மால் இன்வெஸ்டருக்கு தோணுது. நான் எத்தனையோ ஸ்மால் இன்வெஸ்டர் இந்த பாதையில் கூட்டிகிட்டு போகிறேன். டென்ஷன் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறேன். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பயம் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறேன். செகண்ட் பாயிண்ட். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகரிக்க வைக்கிறேன். தேர்ட் பாயிண்ட். எந்த நேரத்துலையும் பேனிக் ஆகாமல் அவங்கள ட்ராவல் பண்ண வைக்கிறேன். ஃபோர்த் பாயிண்ட். எல்லா நேரத்துலையும் அவங்களுக்கு புதிய தேர்வுகளை எப்படி எடுத்து கொடுக்கலான்னு பார்க்குறேன். அதுவும் நாட் ஃபார் த சேக் ஆஃப் நியூ ஐடியாஸ். எப்போ ஒரு தேர்வு அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்போ. என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற அந்த ஈகோ ஸ்டேட்லேருந்து இல்லைங்க, இது இவருக்கு சரியாகும் அப்படின்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் அதை ஒருத்தர் முன்னாடி நான் கொண்டு போய் வைக்கிறேன். எங்களோட பயணிக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு இது தெளிவாக தெரியும். இதை நான் 13 இயர்ஸ் நான் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக சொல்கிறேன், இதில் பண்ண அளவு ஷேர்ஸில் வந்து அட்வைஸ் கொடுத்து ஒருத்தரை வாங்க வைக்கிறதுங்கிறது எளிதே இல்லை. ஏன்னா அந்த அட்வைஸ் அவங்க கையாளக்கூடிய விதம் வந்து அவங்களுக்கே நல்லதில்லை. இட் ஹார்ம்ஸ் தெம். இதில் வந்து அட்வைஸ் ரொம்ப சிம்பிள், கிளிக் பண்ண ஓவர். பெருசாக யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, யோசிக்கவும் மாட்டாங்க பீப்புள். ஸோ எங்கே ரொம்ப டெசிஷன் மேக்கிங் சிம்பிளிஃபைடாக இருக்கோ, எங்கே அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லையோ, எங்கே அது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குதோ, எங்கே அது உங்களுக்கு இன்னும் டிசையரை கொடுக்குதோ, எங்கே வந்து உங்களுக்கு அது வந்து இன்னும் நிறைய செய்யணுன்ற அந்த ஆர்வத்தை கொடுக்குதோ, அந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக ஜேர்னி பண்ணுவீங்க. அந்த ஜேர்னி வந்து ஒரு வெற்றி பயணமாக்குவீங்க. அந்த வெற்றி பயணத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதை விட கொஞ்சம் அதிகமாக செய்வீங்க.
அதை மியூச்சுவல் ஃபண்டில் செய்ய முடியுங்கிறது என்னுடைய கணிப்பு. அந்த கணிப்பின் அடிப்படையில் தான் நான் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டருக்கு, அதாவது 0லேருந்து ஒரு 1 crore போகிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அட்லீஸ்ட் 0லேருந்து ஒரு 25 lakhs வரைக்கும் வந்தீங்கன்னா இது புரியும். அங்கேருந்து நீங்கள் ஒரு 50 lakhs போவீங்க. அதுக்கு மேலே நீங்கள் எங்கே போகணுன்றது உங்களுடைய விருப்பம். இதைத்தான் நான் வந்து மைல் ஸ்டோன்ஸ் டு வெல்த்னு போட்டு ஸ்மால் இன்வெஸ்டரை 0லேருந்து கொண்டு போகிறது அப்படின்ற ஒரு மெஷன் மோடில் நம்ம இருக்கோம். இன்கம் எவ்வளோ, 1000 ரூபா போடுறவனுக்கு 10 ரூபா வரும், அதெல்லாம் என் கணக்கே கிடையாது. இது இவனுக்கு கரெக்டாக இருக்கும்ன்றது தான் பேசிக் பாயிண்ட். 1 crore வரைக்கும் ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு சேஃப் ஜேர்னி வேணும்னா அது மியூச்சுவல் ஃபண்டில் பெட்டர் ஷேரை விடன்னு நீங்கள் என்னோட அக்ரி பண்ணலாம், டிஸ்அக்ரி பண்ணலாம். ஆனால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி ஆனஸ்டாக இருங்க. நீங்கள் லூஸ் பண்ணீங்களா, கெயின் பண்ணீங்களா? டைரக்ட் ஈக்விட்டி பண்ணி நீங்கள் லூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதுலேருந்து வெளியேறுங்க. கோ டு அ பெட்டர் சேஃபர் பாதை. அந்த பாதையில் நீங்கள் நிச்சயமாக தோக்க மாட்டீங்க. நீங்கள் தோக்கலைன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. இந்த பாதையில், தோற்று போன பாதையில் மறுபடியும் வெற்றி அடையிறதுங்கிறது ஈஸி இல்லை. அது இன்னும் உங்களுக்கு கஷ்டமாயிட்டே போகும். ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும்? கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய வெற்றியை விட சிம்பிளாக ப்ராசஸ் பண்ணி சரியாக போய் கிடைக்கக்கூடிய வெற்றி உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒருத்தருடைய முதலீட்டு பயணம். அதுதான் அவருடைய முதலீட்டு களம். அதுதான் அவருடைய முதலீட்டு வெற்றி. அந்த வெற்றியை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.